தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் வீட்டிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் அப்படிலாம் வந்து ஒரு விமர்சனம் இருந்தது. இப்போது ஏப்ரல் 26 கோவையில் ஒரு பெரிய ரோட் ஷோ, இந்த பூத் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது 26, 27 2 நாள் நடக்குது. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பெருசாக காமிச்சிட்டாரு. நம்ம வந்து நிறைய ரோட் ஷோ பார்த்துருக்கோம். நரேந்திர மோடி அவர்களுடைய ரோட் ஷோ வந்து நாடாளுமன்ற தேர்தல்களில் பார்த்துருக்கோம். அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு ரோட் ஷோலாம் நம்ம பார்த்துருக்கோம். அண்டு பாரத் ஜோடோ யாத்ரா, நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்ரா எந்த லெவலுக்கு வந்து நடந்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கிராண்டாக பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும். நரேந்திர மோடி அவர்கள் பிஎம்மாக இருந்தவர். ஸோ இப்போவும் அவர் தான் பிஎம்மாக இருந்துகிட்ருக்கு. ஹேட்ரிக்கில் போயிட்டுருக்கிறார். 2 வாட்டி பிரைம் மினிஸ்டர், 3வது வாட்டி அவருடைய ரூலிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிஎம் ஸ்டாலின் அவர்கள், அவரும் பார்த்தோம் அப்படின்னா அவர் மூத்த தலைவர். அவருக்கு இருக்கக்கூடிய மாசு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 5 வருஷம் ஆண்டிருக்காரு. இப்போ அடுத்து வந்து அடுத்த எலெக்ஷன் நோக்கி வந்து போயிட்டுருக்கிறாரு. ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி, எவ்வளோ பெரிய ஒரு மாசு. நரேந்திர மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டில் ஒரு பெரிய ஒரு அப்போசிஷன் லீடராக இருக்கிறாரு இந்தியா லெவலில். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய பெரிய பார்ட்டியில் இருக்கிறாங்க. பட் விஜய் இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட அவர் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. அது எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், எதையுமே ஃபேஸ் பண்ணலை. அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் கூட என்னன்னு தெரியல. பட் அவரோட ரோட் ஷோ, இறங்கி ஏர்போர்ட்லேருந்து வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. எப்படி இருக்குன்னா அதை பார்க்கும்போது ஏதோ வந்து டிவிக்கே வந்து வின் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆட்சியை ரூலிங் பண்ணிவிட்டு ஏதோ இந்த வெற்றி அன்னைக்கு ஒரு கூட்டம் கூடும் பார்த்திங்களா, எலெக்ஷன் டே ரிசல்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் பதவி ஏற்கும் போது ஒரு கூட்டம் கூடும். அந்த மாதிரி ஒரு கூட்டம், எவ்வளோ ஒரு கூட்டம்ப்பா இது. ஸ்டாலின் அவர்கள், மோடி அவர்கள், ராகுல் காந்தி இவங்களுக்குலாம் வந்து ஒரு கூட்டம் கூடுதுன்னா அவங்களாம் ஒரு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரு மாஸ் லீடராக. பட் இவர் வந்து இன்னும் எதுவுமே ப்ரூவ் பண்ணலை. இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்னும் தெரியல. ஆனால் வந்த கூட்டத்தை பார்த்தா வந்து உண்மையாக வந்து கோயம்புத்தூரே இன்றைக்கி வந்து ஒரு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹீட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டம், நான் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு வந்து நினச்ச பார்க்கல. அப்படி ஒரு கூட்டம் பார்க்குறதுக்கே என்ன. இதில் சில பேர் வந்து சில கிரிஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. அது கிரிஞ்சுன்றதை விட பசங்களுக்கு வந்து ஏன் அவ்வளோ ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க போயிட்டு. அவர் அந்த வேனில் வராரு, மேலே பவுன்சர் இருக்காங்க, அவர் அந்த வேன் மேலே நிற்கிறாரு. மேலே ஒருத்தன் மரத்துலேருந்து எகிரி குதித்து அவர்கிட்ட போயிட்டு இது பண்ணுறான். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அவர்கிட்ட சால்வை போடுறதுக்கும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயத்தெல்லாம் தவிர்க்கலாம். ஏன்னா இது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது விழுந்து கை கால் உடஞ்சிச்சுன்னா யாரும் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து இதுவே ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவாக வந்து வந்துடும். ஸோ அதனால் டிவிகேவுடைய தொண்டர்கள் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உண்மையாகவே இது ரோட் ஷோ அப்படிங்கிறத விட ஒரு பிக் ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நெக்ஸ்ட்டு ஸோ பூத் கமிட்டி, இதுக்காக தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது கூடுது. முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வந்து முக்கியமாக அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோ அவங்கள மட்டும்தான் உள்ளே விடணும். ஸோ தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து கட்சிக்குள்ளேயே க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கணும். இந்த பூத் கமிட்டி, இந்த மீட்டிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினார், என்ன பேச போகிறாரு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் தெளிவாக வந்து வரும். இன்றைக்கி நாளைக்கு இந்த ஏப்ரல் 26, 27 இந்த பூத் கமிட்டி ஒரு பெரிய லெவலில் இவ்வளோ ஒரு மாசாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவார் விஜய் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதுதான், வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சாம்பிள். கோயம்புத்தூரே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. அவ்வளோதான், இதுதான் ரிசல்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து இருக்க போகுது தமிழ்நாடு பாலிடிக்ஸும் நெக்ஸ்ட் இயர். இப்படி தான் ஒரு கூட்டம், இப்படி தான் ஒரு ஹீட்டாக வந்து அமைய போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்கள், டிவிகேவுடைய லீடர், என்னென்ன பேசுகிறாரு, ஸோ என்னென்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், விஜய் அவர்களுடைய இந்த ரோட் ஷோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.